போற்றி இந்தனக்காரனை போற்றி காவாய் கலத்தலையை போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி கூடிய கோவித்த கோவிலிய போற்றி ஆடிமிசை கல்வி தப்பிராமதி போற்றி வாணிதராமரம் போற்றி திருவாரூரத்திற்காக போற்றி தந்தை தாயாகவும் சாதனையாகவும் வந்த விநாயகர் பெருமக்காகவும் இதனையில் தானாகுவானும் சரணாகவானும் கோனாகுவானும் தெளிவுகளில் திருநீர் ஒன்று தெளிவுகளின் திருநாமம் தெளிவுகளின் திருவார்த்தை கேட்ட தெளிவுகளில் சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சுஞான போதகரை காட்டும் விண்ணை பயிர்வாய்மை மெய்கண்டாம் சந்ததி போல் விஞ்ஞான பாம்புவாகி குயிலாரும் கொடி திருவாவிடுதலை வாழ்க்கும் சிவாய தேவன் செயலாதி மரபடையும் திருமணத்தை குடித்தரைகமானோ ஐந்து கலத்தனை யானை உலத்தனை இந்த நிலம் பெயர் மீட்டரை நந்தி மகந்தனை ஞான குழந்தை முந்தியை வைத்தறி கொற்றிருந்தேன் உலப்பிடி அனைத்து விழிப்பிடி அனைத்து அடப்பதவித்து அருட்கள் ஜோதி எல்லாம் தெரியும் எந்தனை கண்டால் எல்லாவரை எனக்கு மருந்தே அன்னை அபிராமியை போற்றி போற்றி சேனா வாழ்நிலை சிற்றம்பரமே தமானாமை எதாலாமாயுமே அல்லது செய்யும் அருளியில் செய்து தொல்லைகள் மீறி தொந்தந்தானில் செய்து தெளிவானவர் சிற்றம்பரவருக்கு இடையிடோர் இலக்கிய விலைக்கு விடையாம் என்று சொல்லும் தெரிவியை கைவினை செய்தி பிரான்கள் போற்றும் நம்மளோடு செய்தி வந்து தக்கராத்தின் தெரிந்து தேவனுடைய தேவதேவினே அருந்தோர்களும் அடிகளிடங்களை சந்திரன் சடை வைத்து சங்கரன் சாமவேதி தமிழருமா ஆண்மர்கள் ஓதி அந்த மந்திரம் சிவாய நேரடியை பெற்றார்கள் விரை நோய்மைப்படுகிற ஆயிரம் பிறவிவான மாநிலடியார்கள் பாராத சிவமுறைப்பான் மந்திரம் தந்திரம் மருந்துமாய் ஈராமில் திருவள்ளலாம் தந்தை திரைப்படங்கள் தேவடத்தில் தீதுருவனால் சிவபதி தான் கைவிடுவோம் ஆகுதில் புறணும் முற்று அம்பிகளிடம் காத்தரவுடனே ஆனந்திவதி ஆகுதில்லை அஞ்சவரது விரையும் வினைகளுக்கு அஞ்சேரஞ்சே இருந்த போதைக்கு அப்போது இங்கே உலகத்தில் பராபரமே அஞ்சே தரவாய் பற்றி நெஞ்சே வந்தாய் நினைத்தாய் பற்றி அறிவோம் என்று அடைமையிலோ என்று அறிவோடு நெஞ்சனை விடாதே முன்னிட்டால் முடியாத ஒன்றையை பிள்ளை உலகத்தை அழைக்கலாம் எதிரை மணிபெருமான் பெருமான் எழுந்தவராடி உலகம் எம்பெருமான் வெள்ளி எழுந்தவரை சிவா திருச்சிற்றம்பலம் திரையம்பலம் தன்னாளுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி இதை பதிஞ்சவர்களே தேவர் 3 நிமிஷம் வரலாம். சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாளுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இரம்பத்தில் எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவனாய் போற்றி மாணிக்க வாசக திருவடிகளே சரணம். மங்களாம்பிகையுடன் ஒரு மகிமாலீஸ்வரர் உட்கண்டி அம்பியுடன் ஒரு உட்கண்ணப்பர் ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் வருவார் சம்பந்த சரணாலய அடிகளை திருவடிகளை போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அடியார் பெருமக்களே சிவாயும் சிவாயும். அடியார் பெருமக்களே, இன்றைய தினம் நம்முடைய அது வந்து யூபிஎஸ் இருக்குது லைட் வராது. இது ஆஃப் பண்ணி மேலே ரெண்டையும் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த இங்கே ஒன்று லைட் வராது பிரச்சனை. இதில் லைட் சுவிட்சே கிடையாது. ஒரு லைட் தான் வரும்னு நினைக்கிறேன் யூபிஎஸ்ல. இன்றைய இந்த பணிகளை நாம் செம்மையாக செய்வதற்கு தேவையான உடல்நலம் மனவளம் ஞான தெளிவை நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகளிடத்தில் விண்ணப்பித்து நம்முடைய திருவாசல் வகுப்பை நீத்தல் விண்ணப்பம் என்ற பாடப்பகுதியை தொடங்குவோம். நீத்தல் விண்ணப்பம் என்ற பாடப்பகுதியில் 18வது மந்திரம் இருந்து என்னை ஆண்டுகள் என்ற மந்திரத்தினுடைய சொற்பொருள் பார்த்திருந்தோம். சொற்பொருள் பார்த்த விற்றுக்கொள் ஒற்றிகை அதற்கு விளக்கமும் பார்த்துட்டோமா? சொற்பொருள் மட்டும்தான் பார்த்துக்கலாம். அப்போ அதற்கான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். முதல்ல மிக்க நஞ்சு நாம் எந்த வரிசையில் கொண்டு கூட்டினோமோ அது வரிசையில் தான் அவர் பொருள் சொல்லுவார். மிக்க நஞ்சுங்கிறதெல்லாம் கொண்டு கூட்டு தொடங்குது. அதனால தான் மிக்க நஞ்சு என்று அதற்கு விளக்கம் சொல்றார். அதாவது பார்க்கடலை கடைந்த போது கயிறாக எதை பயன்படுத்தினாங்க? வாசுகி என்ற பாம்பை. அது அழகான வார்த்தை பயன்படும். கடை கயிறாக வாசுகி பயன்படுத்தப்பட்டது. கடை கயிறாக வாசுகி பயன்படுத்தப்பட்டது. அதன் வாயிலிருந்து வந்த விடம் ஆளால விடம். அது மிக கொடிய நஞ்சு.
என்றாலே விஷம்னு அர்த்தம்னு பொருளுக்கு நம்ம வரக்கூடாது. ஆகாரங்கிறது கொடிய விஷம்னு அர்த்தம். அது மிக கொடியது, அதனால் மிக்க நஞ்சு என்று சொன்னார். மிக்க என்ற சொல் நஞ்சின் அளவு மிகுதியையும் நஞ்சின் கொடுந்தன்மை மிகுதியையும் வெளிப்படுத்துவது. நஞ்சினுடைய அளவு மிகுதியையும் நஞ்சின் கொடுந்தன்மையும் கூறுவதற்கு தான் மிக்கங்கிறது ஒரு பொருள்ல வரல. எத்தனை பொருள்ல வந்திருக்குது? 2 பொருள்ல வந்திருக்குது. திருக்கோவையார்ல செய்யுள் 158ல ஓங்கும் ஒரு இடம் என்ற தொடருக்கு உலகம் முழுவதையும் சுடுவதாக மேலும் மேலும் வளர்வது என்று பேராசிரியர் உரை எழுதுகிறார். இவர் தான் பேராசிரியர். இந்த திருக்கோவையார் உரை எழுதினவர் தான் பேராசிரியர். தமிழ் மரபுல நாங்க பேராசிரியர் எத்தனை பேர் தான் சொல்லுவோம்? ஒருத்தர் தான். மற்ற சும்மா பேராசிரியருங்கிறதுலாம் இன்றைக்கு கல்லூரிகளில் நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் தான் பேராசிரியர் தான். ஆனால் அவரும் பேராசிரியர் எத்தனை பேர் தான் சொல்லணும்? ஒருத்தர் தான். தமிழ் மரபுல சங்க மரபுல எத்தனை தான் பேராசிரியர்? ஒருத்தர் தான். ஓங்கும் ஒரு இடம் என்பதற்கு உலகம் முழுவதையும் சுடுவதாக மேலும் மேலும் வளர்வது என்று பேராசிரியர் உரை எழுதுகிறார். அதை நம்ம எதோட பொருத்திக்கிடலாம்? அந்த மிக்க நஞ்சு கூட பொருத்தி படிக்க சொல்றார். அவரும் இப்படிதான் எழுது, உலகம் முழுவதையும் சுடக்கூடியதுங்கிறார். அடுத்து நஞ்சு அருந்தினான், அந்த மூலத்தை பார்த்துக்கிட்டே உரை எழுதணும். நஞ்சு அருந்தினான், நஞ்சு அருந்தினான் என்பதற்கு தன்பயன் கருதாமல் அருந்தினான், பயன் கருதாமல் அருந்தினான். உலகம் உய்வதில் மகிழ்ச்சி அடைந்தான். அமுதாக நினைத்து அருந்தினான். இவ்வளவு சொன்னாலும் நமக்கு புரியாதுங்கிறதுக்காக கடைசியில அமுது உண்டால் வரும் மகிழ்ச்சி அவருக்கு நஞ்சு உண்ட போது வந்தது. அவ்வளவுதான். அமுது உண்டால் வரும் மகிழ்ச்சி அவருக்கு நஞ்சு உண்ட போது வந்தது. அது ஏன் அந்த வார்த்தையை இப்படி தோன்றாருன்னா, நஞ்சு அருந்தினங்கிற வார்த்தைக்காக தோன்றார். விஷத்தை அருந்துறாரு. அதாவது எப்படி விரும்பி சாப்பிட்டதுக்கு சமம். அருந்துறது விரும்பி சாப்பிட்டதுக்கு சமம். அதை அவர் சாப்பிட்றதுலாம் ஒன்றும் பெருசா வருத்தப்படலைங்கிறது அந்த எந்த வார்த்தையும் காட்டுகிறது. அருந்தினான். இப்படி எழுத்துக்கள் சொற்கள் எல்லாம் ஆராயப்பட்டாதான் நம்ம திருமுறையில நகராம என்ன இருக்குன்னு பார்த்து ஏதோ மிஸ் ஆகாம நகர முடியும். இல்லைன்னா என்ன செஞ்சிடும்? விடுபட்டோம். இது இப்படி நகரணும், ஒவ்வொரு எழுத்தாக நகரணும். அடுத்தது மருந்து உண்டு வானவர் உய்ய, மருந்து உண்டு வானவர் உய்ய நஞ்சு உண்டு உகந்திருந்தான். நஞ்சு உண்டு உகந்திருந்தான். அப்பர் சுவாமிகள் திருக்கடிப்பாலை பதிகத்துல சொல்றார். என்ன சொன்னாரு? வானவர் உய்ய நஞ்சு உண்டு உகந்திருந்தான். அந்த உகந்திருந்தான் தான் நஞ்சு அருந்தினான். நஞ்சை சாப்பிடும் போது அவர் விரும்பி தான் சாப்பிட்டார். புரியுதா? இப்போ மகனால் அப்பாவுக்கு ஒரு சுமை வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த சுமையை அவர் விரும்பி தான் ஏற்றுக்கிடுவார். சுமையை விரும்பி தான் ஏற்றுக்கிடுவார். மகனால் அவருக்கு தேவையில்லாமல் ஒரு 2 மாதம் ஒர்க்கு வந்துட்டு
அல்லது ஒரு 2 லட்ச ரூபாய் கடன் வந்துட்டுனா அதையும் அவர் மகனுக்காக என்ன செய்வார்? விரும்பி தான் செய்வார். புலம்பிக்கிட்டுலாம் என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். அதே மாதிரி இறைவன் வந்து என்ன செய்கிறாரு, மருந்து உண்டு வானவர் உய்ய நஞ்சு உண்டு உகந்திருந்தான் அப்பர் சுவாமிகள் திருக்கடிப்பாலையில் சொல்கிறார். அடுத்தது இந்த அப்பர் சுவாமிகள் தேவாரத்தை கொஞ்சம் வேற மாதிரி படிங்கிறார். பண்டிதமணி கொண்டு கூட்டுறாரு. வானவர் மருந்து உண்டு உய்ய, வானவர் மருந்து உண்டு உய்ய, அது ஒரு தொடர் எடுக்க சொல்றார். கொண்டு கூட்டுறாரு, மொழி மாற்றலாம் பண்றார். வானவர் மருந்து உண்டு உய்ய தான் உகந்து நஞ்சு உண்டு இருந்தான். உகந்து நஞ்சு உண்டு இருந்தான். அப்படி மொழிமாற்று செய்வதனால என்ன லாபம்னா, நஞ்ச விருப்பத்தோட தான் சாப்பிட்டாரு ஒண்ணு. ரெண்டாவது அந்த இருந்தனன் இருக்குதுல்ல, நஞ்சு உண்டு இருந்தனன் உகந்து இருந்தான். அந்த இருந்தாங்கிறதுக்கு என்ன பொருள் கிடைக்கும்னா, விரைவில் அளிக்கும் நஞ்சை உண்டும் அழிவில் இருந்தான், அழியாமல் இருந்தான். விரைவில் அளிக்கும் நஞ்சை உண்டும் அழியாமல் இருந்தான். இந்த நஞ்சுண்ட கதை இறைவனுடைய பேரருளை காட்டுகிறது. பேராற்றலுக்கு எடுத்துக்கிடலாம். நம்ம வழக்கமாக பேராற்றலுக்கு சொல்லுவோம், அதுக்கு எடுத்துக்கலாம். பேரருளுக்கு கட்டாயம் எடுக்கணும், பேராற்றலுக்கு என்ன செய்யலாம், எடுத்துக்கிடலாம். உட்கோளாக வைத்துக்கிடலாம். நஞ்சு உண்டதை பேராற்றலாக எடுத்துக்கிடலாம். இந்த மந்திரத்தில் பிடிங்கிற வார்த்தை இருக்குது. மந்திரத்தில் எந்த இடத்துல இருக்குது? பிடி. அதை எடுத்து விளக்க. உடலை பற்றி நின்று, உடலை பற்றி நின்று துன்புறுத்தும் நோய் போல, உடலை பற்றி நின்று துன்புறுத்தும் நோய் போல பிறவி உயிரை பற்றி நின்று துன்புறுத்துவதால், உயிரை பற்றி நின்று துன்புறுத்துவதால் பிடி என்று சொன்னார். நம்ம புதுசா புரிஞ்சுக்கிடணும். அதாவது பிறவிய நோயின்னு சொன்னா அது உடம்புக்கு சொல்றதல்ல, உயிருக்கு வர்ற நோய். புரியுதா? நம்ம பொதுவா வந்து பிறவி நோய் இவர் தான் புதுசா சொல்லிக்கிறார். பிறவிங்கிற நோயை உடம்புல ஏற்றக்கூடாது. எதுல ஏற்றணும்? உயிருக்கு வர்ற ஒரு நோய், உடம்புக்கு வர்ற நோய் மாதிரி என்று புரிந்து கூட சொல்றார். புரியுதா? நோயான துன்பமே. இப்போ அடுத்து ஒரு கேள்வி வந்துடும். அந்த கேள்விக்கு அவரே பதில் சொல்றார். நோயால துன்பம் தானே வரணும், நோயால் துன்பமே வரும். பிறவியால் இடையிடையே இன்பம் வந்தாலும் அந்த இன்பமும் துன்பம் கலந்ததே. நம்ம பிறந்து இந்த உலகத்துல வாழும்போது இடையிடையே நமக்கு மகிழ்ச்சி வந்தாலும் அந்த இன்பமும் என்ன கலந்ததாக தான் இருக்குது? துன்பம் கலந்ததாக தான் இருக்குது. புரியுதா? துன்பம் கலந்ததாக தான் இருக்குது. அதுதான் சொல்றேன், துன்பம் கலந்தது. வீடு வேறு அடைய பிறவி தடை. பேரின்பத்தோடு ஒப்பிடும்போது பிறவி துன்பமே. இப்போ நாம வந்து யோசிக்கலாம், அப்படி பிறவியில் என்ன சார் துன்பம் வந்துட்டு, மனுஷனா பிறந்ததுனால தானே நம்ம டூர் எல்லாம் போகிறோம், நல்லா அனுபவிக்கிறோம், நல்ல டேஸ்டான உணவுகள்லாம் சாப்பிட்றோம், விலை உயர்ந்த ஆடை அணிகிறோம் அப்படிலாம் நம்ம சொல்லலாம். ஆனால் எதோட ஒப்பிடும்போது, வீடு இது சாதாரணம் தானே. பிறகு அதில் இன்பம்னு தனியாக ஒன்றும் கிடையாது. அதில் எந்த ஸ்டெப் எடுத்துக்கிட்டாலும் அதில் என்ன தான் வரும்? ஒரு கஷ்டப்பட்டு ஒரு தாய் ஒரு குழந்தையை வளர்த்து ஆளாக்குனா கூட அந்த குழந்தை மூலமாக இன்பமே வரும்னு சொல்ல முடியாது.
புரியுதா? அந்த குழந்தை இந்த தாயை கொல்றவனே வந்துட்டான். இப்பெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது. அந்த தாய்க்கு எதிராக வரலாம், தாயினுடைய சொத்துக்காக துன்புறுத்தலாம், கடைசியில் திருமணத்துக்கு பிறகு யாரோட சேர்ந்து கொண்டு தாயை துன்புறுத்தலாம். ஆமாம், இப்படியெல்லாம் நிறைய நடக்கிறத சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால நீங்க இன்பம்னு எதை நோக்கியெல்லாம் போறீங்களோ அதெல்லாம் வேறொரு வடிவத்தில் எல்லாம் மாறிக்கொள்ளும், துன்பமா மாறிக்கொள்ளும். நமக்கு பார்க்கறதுக்கு இன்பம் மாதிரி தெரியும், துன்பமா மாறிக்கொள்ளும். நமக்கு ஒரு பிடித்த உணவை கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அதிகமாக சாப்பிட்டாலே அதனால வாயு தொல்லை, அந்த தொல்லை, எத்தனை தொல்லை அதில் மாறி மாறி வந்துடுது. மாத்திரை வரைக்கும் போய் டாக்டர் வரைக்கும் போயிருதுல. அதனால இதில் இன்பம்னு உலகத்தில் ஒன்றும் கிடையாது. இப்போ ரோகாயுதர்களை போன்று வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக வாழ்வோம், ஜாலியாக இருக்கும், நல்ல பெரிய வீடு காசு இப்படி வாழ்ந்தாலும் அவங்ககிட்டயே நம்ம போய் பேசி பார்த்தோம்னா அவங்ககிட்ட நம்மகிட்ட இருக்கிற ஒரு சந்தோஷம் அவங்ககிட்ட கிடையாது. எல்லாமே இருந்தாலும் ஏன்னா அவங்க நிலையற்ற பொருளை நோக்கி தான் என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. நிலையற்ற பொருளில் நிலையான இன்பத்தை என்ன செய்யறாங்க, தேடுறாங்க. அது கிடைக்காது, என்னதான் ஓடினாலும் கிடைக்காது. ஒரு கட்டத்தில் அது போய் என்ன செய்ய முட்டிக்கொள்ளும். அதனாலதான் எல்லாருமே கடைசியில் எங்க நோக்கி ஓடி வராங்க, சமயத்தை நோக்கி ஓடி வர்றது. அது காரணம். எல்லாருமே கடைசியில் எங்கே தான் வரணும், இங்கே தான் வந்து ஆகணும். பஸ் ஏறணும்னா பேருந்துக்கு வரணும் மாதிரி எல்லாரும் இங்கே தான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஓய்வு பெற்ற மருத்துவர்கள், ஓய்வு பெற்ற டாக்டர்கள், ஓய்வு பெற்ற இன்ஜினியர், ஓய்வு பெற்றவங்க எல்லாருமே இதுக்குள்ளே வர்றதுக்கு என்ன காரணம், இதுதான் காரணம். இப்போ நம்ம ஊரில் ஸ்பெஷல் லாயர்கள் ஒரு காலத்தில் சைவத்தில் ஃபுல்லாக யார் தான் இருப்பாங்க, அந்த நம்ம சோமசுந்தராயோட ஃப்ரெண்ட்ஸுகள் ஃபுல்லாக எதில் இருப்பாங்க, சைவத்தில் இருப்பாங்க. காரணம் எல்லாருமே ஓய்வு பெற்றவங்களாம் வருவாங்க. கடைசியில் எல்லாரும் இப்போ நம்ம டாக்டர்லாம் எவ்வளோ பெரிய கல்வியாளர், அனாட்டமி அது இது எத்தனை படிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கல்வியெல்லாம் ஒரு கட்டத்தில் அவங்கள விட்டு என்ன செஞ்சுட்டு எல்லாம் அந்த கல்வியினால என்ன நடந்தது, சம்பாதிச்சாங்க, டாக்டர் ஆனாங்க, பொருளானாங்க. ஆனால் இன்பத்துக்கு எங்கே தான் வரணும், இங்கே தான் வரணும். அதுதான் அவர் சொல்கிறார். புரியுதா? பேரின்பத்தோடு ஒப்பிடும் இதெல்லாம் துன்பம் தான், இதெல்லாம் துன்பம் தான். மடங்குதல்ங்கிற வார்த்தை சொல்றார் 18வது மந்திரத்தில் கடைசி வார்த்தை மடங்குதல். பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கே, பிறவிங்கிற நோயில சிக்கி மடங்குதல், ஆற்றல் குறைந்து முடங்குதல், ஆற்றல் குறைந்து முடங்குதல். பிறவிங்கிற நோய் வந்துட்டுன்னா நம்முடைய ஆன்மாவினுடைய ஆற்றல் குறைந்து அது மடங்கி போயிடும், முடங்கி போயிடும். அதாவது கேவல நிலையில ரொம்ப முடங்கி கிடந்திருக்கோம், சகல நிலையில தனுகரண புவன போகத்துக்கு கட்டுப்பட்டு கிடக்கும். ஆனா ஆன்மா சுதந்திரமா இருக்கிறது எப்போ, சுத்த நிலையில தான் சுதந்திரமா இருக்கும். தனுகரண புவன போகத்திலிருந்து விடுபடணும் இல்லை, இப்பவும் அரெஸ்ட் தான். அதனாலதான் நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுது, 8ஆம் நூற்றாண்டுல வருது. அதாவது நல்வினை தங்க விலங்கு, தீவினை இரும்பு விலங்கு, ரெண்டுமே லாக்கு தான். புரியுதா? நல்வினையை நம்ம செய்தோம்னா நல்வினையை அனுபவிக்க பிறக்கிறோம், தீவினை செய்தோம்னா தீவினை அனுபவிக்க பிறக்கிறோம். ரெண்டு வினையை எதை தான் தருது, பிறவி தான் தருது. என்ன கோல்டு, ஒரு விலங்கு கோல்டுல செஞ்சிருக்குது, இன்னொரு விலங்கு இரும்புல செஞ்சிருக்குது, சாஸ்திரம் சொல்லுது. புரியுதா? அப்போ அந்த பிறவாமலே இருக்கும் போதும் ஆன்மா ரொம்ப முடங்கி கிடந்ததுன்னா அணுத்தன்மைன்னு படிப்போம். ஆணவங்களும் ஆன்மாவில் இருக்கும்போது ஆன்மா என்ன தன்மை அடைஞ்சிடும், அணுவாக சுருங்கி போயிடும். சகல நிலையில இப்போ நம்ம எதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கோம், தனுகரண புவன போகங்களுக்கு உட்பட்டு இருக்கோம். உடம்பு, கருவி, உலகம் அதுக்குள்ள உட்பட்டு கிடக்கும். ஆனால் இதுல இருந்து விடுபட்டாதான் சுதந்திர நிலை என்று சொல்லக்கூடிய சுத்த நிலை வரும். இப்போ ஆன்மாவினுடைய நிலை மடங்குதல், அதுக்கு விளக்கம் சொல்றாரு. ஆற்றல் குறைந்து முடங்குதல், குடரோடு துடைக்கு முடக்கி இடப்பார்கள் அப்பர், அதே தான் அந்த முடங்குதல். அவரை செயல்பட விடாமல் பண்ணிடுதில்ல அப்பர் சுவாமிகளை. முடங்குதல், நோயினால் கைகால் வலிமை குறையும், நோயினால் கைகால் வலிமை குறையும், வலிமை குறைந்து கிடப்பார்கள். பிறவிங்கிற நோயினால பேரின்பத்தை பெற முடியாமல், வீடு பெற முடியாமல், ஆற்றல் குறைந்து துன்புறுவர், ஆற்றல் குறைந்து துன்புறுவர். இப்போ நம்ம இந்த மாதிரி யோசிக்கும் போதுதான் பெரியவர்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் நமக்கு புரியும். இப்ப காரைக்கால் அம்மையாருடைய விண்ணப்பம் என்னது, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். என்ன கேட்டார் எடுத்த உடனே, பிறவாமை வேண்டும். ஏன் பிறவாமைங்கிறது கேட்டாங்க, பிறவாமையே வேண்டும், இரவாத இன்ப அன்பு வேண்டி. அது ஜெனரல், அது எப்போ வேண்டியது, அது விண்ணப்பத்தில் கூட சேராது. எதுலதான் விண்ணப்பத்தில் சேரும்,
இரவாத வேண்டுதான் ஃபர்ஸ்ட் விண்ணப்பமா வச்சுக்கணும். இரவாத இன்பம் வேண்டிங்கிறத ஒரு அம்மாவை பார்த்து இந்தியாவின் தாய்நாடுன்னு சொல்றது ஒரு பெரிய விண்ணப்பமா? அதுதான் இந்தியாவில் உள்ள வச்சிருக்குது. இந்தியாவின் தாய்நாடு இல்லைன்னா கப்பல் எழுதி விட்டுருவாங்க. புரியுதா? அது வந்து எப்பவும் இந்தியா மேலே பற்றுலாம் போச்சு. அப்போ நம்ம சொல்ல அதே ஒரு அசிங்கம். இந்தியாவின் தாய்நாடு அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம இது எங்கள் அம்மாவை நான் முன்னா இது என் அம்மா மேலே நான் பாசமாக இருப்பேன் சொல்ல நான் என்னைக்கு தொடங்கினானோ அன்னைக்கு எங்கள் அம்மா மேலே எனக்கு என்ன இல்லைன்னு ஆயிட்டு அன்பு குறைஞ்சதுக்கான அடையாளம் தான் அது. புரியுதா? இந்தியாவின் தாய்நாடுன்னு சொல்ல வேண்டியது வந்ததே நமக்கு நம்ம தாய்நாட்டு மேலே பற்று குறைஞ்சதுக்கான ஒரு அடையாளம். அதை நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிடும். அதே மாதிரி இரவாத இன்ப அன்புங்கிறது ஜெனரல். அது எல்லாம் எறும்பு கூட அன்பு இறைவன் மேலே அன்பு காட்டும். இங்கு மேஜர் விண்ணப்பம் எதுதான்? பிறவாத விண்ணப்பம். அப்போ இப்போதான் நமக்கு புரியுது ஏன் காரைக்கால் அம்மையாராவது மேஜர் விண்ணப்பமாக வச்சாங்க அப்படின்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர்னு வள்ளுவரியான்னு சொல்கிறாருன்னா, அதாவது பிறவி வந்து வீடு பேருக்கு தடை. பிறவி வந்து வீடு பேருக்கு தடை. புரியுதா? பிறவி நோயால் வீடு பேறு அடைவதற்கான ஆற்றல் குறையும். நீங்கள் கேட்கலாம், பிறந்தால் தானே சார் வீடு பேறு பெற முடியும்னு கேட்கக்கூடாது. வீடு பேறு பெறுவதற்காக பிறக்கலாம். புரியுதா? பிறந்து வீடு பேர் அடையாமல் என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. அங்கமாலை என்ன சொல்லுது? பிறந்துட்ட வீடு பேர் அடையிறதுக்கு இதை பயன்படுத்திக்கன்னு சொல்லுது. புரியுதா? அதுக்காக இது வந்து இதுக்காக உரியது பிறந்துகிட்டே இருன்னு சொல்லலை. அப்படி இருக்கிறாத கடைசியில் இப்படி சொல்லாது. என்ன சொன்னாரு? குற்றார் ஆர்வலர்கள் ஏன் சொல்லணும்? அப்போ என்ன சொல்லிருக்கலாம்? எல்லா பிறவிலையும் இப்படியே பிறந்து இப்படியே காலையோட வந்து இப்படியே பூ வச்சுக்கிட்டே இருந்து சொல்லிருக்கலாமே. குற்றார் ஆர்வலர் வந்து ஏன்னா தங்கம் இதோட இதை பயன்படுத்தி ஒழுங்கா யூஸ் பண்ணி எனது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிட்டு கிளம்புறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சீலிங்க்கு வந்து முட்டு எவ்வளவுதான் பலம் கொடுத்தாலும் சீலிங்க்கு முட்டுக்குன்னு ஒரு பீரியட் இருக்குது. 22 நாள் பிடிங்கி தூர வீசணும். அதே மாதிரி தான் பெரிய பிடிங்கி தூக்கி வீசுறதுக்குரிய ஒரு பொருள். அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இதை செய்யும். அதனாலதான் அப்பர் சுவாமிகளும் மனித பிறவியும் வேண்டுவதுன்னு சொல்லல, மனித பிறவியும் எளிவு சிறப்பு உண்மை. மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தைன்னு சொல்றது அதனால பிறவி பிறந்துட்டோம்னா அல்லதுக்கு பயன்படுத்தணுமே தவிர பிறக்கிறது ஒரு பெருமை கிடையாது. அப்படின்னா மாணிக்கவாசகர் இப்படி சொல்ல மாட்டார். வினைப்பிறவி என்கின்ற வேதனை முடிச்சு இவ்வளவு நேரம் பேசுறது அவரே முடிச்சிட்டார். என்ன சொன்னாரு? வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு. அந்த திருவாசகத்துக்கான முன்னுரை பாடல் என்ன சொல்றது? தொல்லை இரும்பிறவி. இது என்ன பிறவி? தொல்லை இரும்னா பெரிய பிறவி. தொல்லை இரும்பிறவி, முடிவுக்கு வராத பிறவி. மாணிக்கவாசகர் என்ன சொல்றார்? மாயப்பிறப்பு. இது என்ன பிறப்பு? மாயப்பிறப்பருக்கும் அருணையார் வந்து நமக்காக இப்படி திருப்பினார். பிறப்பு மாயா இருக்கும் அப்படின்னு திருப்பினார். அப்ப இங்க கூட உங்களுக்கு ஒரு கான்செப்ட் கிடைக்குது. மாய பிறப்பருக்கும் என்பதை அருணையார் எப்படி திருப்பினாரு? பிறப்பு மாயா இருக்கும். அப்ப பிறப்பு என்ன செய்யணும்? மாயுதல் அர்த்தம் முடிஞ்சிடணும் இதோட. எனவே பிறவி முடிவதற்குரியதே தவிர எதற்குரியதல்ல, தொடர்வதற்குரியது அல்ல. அதனாலதான் மடங்குதல். பிறவி நோயால் வீடு பெறும் ஆற்றல் குறைந்து பேரின்பம் பெறும் ஆற்றல் குறைந்து துன்பமே மிகும். இப்போ அவ்வளவு பெரிய ஞான சம்பந்தர் நம்மால் கல்யாணமா சந்தோஷமா ஓகே பத்திரிக்கை அடிக்கிறான். ஞான சம்பந்தர் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலையே. கல்யாணத்துக்கு மறுக்கும் போது என்ன சொன்னாரு? கடைசி நேரத்தில் கொண்டு வந்து என்னை இப்படி பந்தப்படுத்துறீங்கன்னு கேட்டாரு. கடைசி நேரத்தில் கொண்டு வந்து இப்படி பந்தப்படுத்துறீங்கன்னு கேட்டாரு. இப்போ அந்த திருவாவூர்துறையில் அவங்க அப்பா வந்து என்ன கேட்டுட்டாரு? சொத்து பொண்ணு தாங்கன்னா கேட்டார். இவர் இல்லைன்னு சொன்னா கூட தப்பு கிடையாது. அதுக்கு என்ன சொல்லி, இதுவோ எவை ஆளும் ஆடு ஈவது உமக்கு ஒன்று இல்லையே அதுவோ உள்ளது. அங்கே எத்தனை கேள்வி பாருங்க. அதுக்கு அவர்கிட்ட நேரடியாக திட்டம் சுந்தரமாய் திட்டிருக்கலாம். அந்த தொடரை சொல்லி பாருங்க. இதுவோ எவை ஆடுறதா, இதுவோ எவை ஆளுமாறு ஈவது சுந்தரருடைய லைன். இது ஞானசம்பந்த லைனே கிடையாது, சுந்தரருடைய லைன். ஏன்னா அவருடைய ட்ராக்குக்கு அது வித்தியாசமானது. அவர் போக்கில் விட்டுருந்தா இந்த லைன் வந்திருக்காரு. இது யாரு திணிச்சது? அவங்க அப்பா திணிச்சது. அப்பாவினுடைய பிறவிலிருந்து வந்தது, இவர் பிறவிலிருந்து வந்தது இல்லை. உடனே இறைவன் அவர் என்ன செய்யறாரு? சுந்தரர் மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். திருமணம் சொன்ன உடனே என்ன சொல்றாரு? இந்த மாதிரி பந்தத்தில் கொண்டு வந்து என்ன சேர்க்கிறீங்க மறுத்துட்டார் ஞானசம்பந்தரே இந்த உலக வாழ்க்கைக்கான அறபந்தத்தை என்ன செய்யறாரு? மறுக்கிறாரு.
பிறகு நீங்க வேத நெறியை நிலைநாட்ட வந்தது சத்தியமாக இருக்கும்போது நீங்களே இந்த அறத்தை பின்பற்றலன்னா பின்னால் வருவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பின்பற்ற மாட்டாங்கன்னு சொன்ன பிறகு எதுக்காக கட்டுப்பட்டாரு? நீதி நியாயங்களுக்காக கட்டுப்பட்டாரே தவிர அவங்க விரும்பி அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன செய்யல, வரல. இப்படியெல்லாம் நிறைய சேர்த்து யோசிக்கிறேன்னா புரியாது. இதை மட்டும் வச்சுமே புரிஞ்சிட முடியாது. நிறைய இது நம்ம இப்போ பேசுறத விட நம்மளா சேர்த்து யோசிச்சது. புரியுதா என்று சொன்னார். அடுத்து மருந்தினனேங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். மருந்தினனே, மருந்தினனே, நோய் நீங்குவதற்கு மருந்து வேண்டும். பிறவி நோய் நீங்க மருந்து சிவபெருமான். நோய் நீங்கிறதுக்கு என்ன வேணும்? மருந்து வேணும். இங்கு பிறவி நோய் நீங்கிறதுக்கு யார் மருந்து? சிவபெருமான். சிவபெருமான். இப்போ நம்ம மருத்துவமனையில் போய் டாக்டர் எனக்கு ஒரு நோயின்னு சொல்றோம். டாக்டர் என்ன செய்யறாரு? டாக்டர் அங்கே இருக்கிறாரு. எதை தர்றாரு? மருந்து தர்றாரு. இப்போ வித்தியாசம் வருது. அழகான விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கிறார். மருத்துவன் மருந்து தருவான். மருத்துவன் மருந்து தருவான். இங்கு மருத்துவனே மருந்தாகிறான். இதெல்லாம் நீங்க 500 வருஷம் கண்டுபிடிக்க முடியாது. டாக்டரும் மருந்து தருவாரு. இங்க மருந்து யாரு? இறைவனே மருந்தாகிறான். டாக்டரே மருந்தா மாறுற மாதிரி. மருத்துவன் மருந்து தருவான். இங்கு மருத்துவனே மருந்து. மருத்துவனே மருந்து. இது எப்படி பொருந்தும்? ஆராய்ச்சி பண்றார். இது எப்படி பொருந்தும் என்று கேட்கிறார். அதற்கு திருக்குறள்ல 950வது திருக்குறளை சொல்றார். 950வது திருக்குறள். உற்றவன் மருந்துங்கிற தலைப்புல இருக்குது இந்த திருக்குறள். உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழை செய்வான். நீ திருக்குறள் பார்த்து எழுதிக்கிறீங்க. அதை எழுத்துப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உழை செய்வான். 4வது வரி, அப்பால் நாற்கூற்றே மருந்து. அப்பால் நாற்கூற்றே மருந்து. அந்த குறளுக்கு என்ன பொருள்னா, கடைசி எந்த வார்த்தையில முடிஞ்சது? மருந்து. அது என்ன சொல்றாருன்னா, நோயாளி, நோய் தீர்க்கிறவன், மருந்து, நோய் கொடுக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்ததுதான் மருந்துன்னு முடிச்சிட்டார். புரியுதா? எல்லாம் சேர்ந்ததுதான் மருந்து. அப்போ மருந்து தர்ற இறைவனை யாருன்னு சொல்லலாம்? இது எப்படி சமப்படுத்துறாரு பாருங்க. எவ்வளவு பெரிய திறமை. இதெல்லாம் டேலண்ட் தானே. அதை சமப்படுத்தி விட்டுட்டார். இந்த முரண்பாட்டுக்கு இடம் இல்லாமல் சமப்படுத்தி விட்டார். புரியுதா? இக்குறளில் நோய் தீர்ப்பவனை திருவள்ளுவர் மருந்து என்றார். இப்ப திருவாசகத்தினுடைய முதல் பகுதிக்கு வந்துட்டார். இருந்துங்கிறது இருத்தல், அத்விதமாக கலந்திருத்தல், பிரிக்க முடியாதபடி கலந்திருத்தல். நாம் நம்முடைய பொருட்களுக்கு வேறாக இருக்கிறோம். இறைவன் உயிரோடு ஒன்று. இறைவன் தனக்குரிய அறிவுடைய பொருள் அறிவற்ற பொருளில் கலந்திருக்கிறான். ஆமா, சத்து அசத்துலாம் கலந்திருக்கிறான். அறிவுடைய பொருளையும் கலந்திருக்கிறான், அறிவற்ற பொருளையும் கலந்திருக்கிறான். உருவாக்குறது அவர் தான், கலந்திருக்கிறது அவர் தான். அதான் இருத்தல். இப்போ நம்ம சொத்துக்கு, இப்போ நம்முடைய சொத்துக்கு நம்ம சொத்து வேற, நாம வேற. இறைவன் அவருடைய சொத்துல என்ன செஞ்சிருக்காரு? அடுத்தது அதற்கு ஒரு பிரமாணம் கொடுக்கிறார் திருவாசகம். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட. கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட. இதே நீத்தல் விண்ணப்பத்திலிருந்து தான் கொடுக்கிறார். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட. அந்த கலந்து என்ற சொல்லுதான் இங்கே இருந்து என்று வருகிறது. கலந்து இருந்து. இப்போ ஒவ்வொன்றா சொல்ல இருந்து என்னை ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ற. ஆண்டுகள் அதை ஃபுல்லா எடுக்கிறார். ஆண்டுகள் வித்துக்கள் ஒற்றிவை வரைக்கும்.
அது முழுவது ஆண்டுகள் விற்றுக்கொள் ஒற்றிவை. நிலத்தை உடைய ஒருவன் நிலத்தை பயன்படுத்துவான், விற்பான், அடகு வைப்பான். ஒற்றி வைக்கிறதுனா அடகு வைக்கிறது. பயன்படுத்துவான், விற்பான், அடகு வைப்பான். இது அவனுடைய உரிமை. என்னுடைய உடல் பொருள் ஆவி மூன்றும், என்னுடைய உடல் பொருள் ஆவி மூன்றையும் என்னுடைய உடல் பொருள் ஆவி மூன்றையும் நீங்கள் பயன்படுத்தலாம், விற்கலாம், அடகு வைத்துக் கொள்ளலாம். இதே இடத்துல தான் நம்ம பிராக்கெட்ல வந்து நம்ம அன்றே இந்த ஆவியும் உடலுங்கிற திருவாசகத்தை இணைச்சிக்கலாம். அன்றே இந்த ஆவியும் உடலுங்கிற திருவாசகத்தை இணைச்சிக்கலாம். இதே இடத்துல இணைச்சிக்கலாம். இதுல எதை வேணாலும் நீங்க செஞ்சுக்கிடுங்க அப்படின்னு இறைவன்ட்ட சொல்றாரு. புரியுதா? பயன்படுத்தினாலும் சரி, வித்தாலும் சரி, அடகு வச்சாலும் சரி. இப்போ ஒவ்வொன்றா சொல்றார். விற்றல், விற்றல் விலை பெற்றுக்கொண்டு கொடுத்தல். பணத்துக்காக பணத்தில் பற்று அல்லது தேவை ஏற்படும் போது இது நடக்கிறது. விலை பெற்றுக்கொண்டு கொடுக்கிறது. பணத்துக்காக பணத்தில் தேவை ஏற்படும் போது, பணத்தில் பற்று ஏற்படும் போது இது நடக்கிறது. ஒற்றி, பணத்தை பெற்றுக்கொண்டு நிலம் முதலியவற்றை அடகு வைத்தல். இது பொருள் பற்றாக்குறை ஏற்படும் போது நடப்பது. நீங்கள் மதுரை பக்கம்லாம் போனால் அண்டாவை கூட அடகு வைப்பான். அதுக்கே கடை இருக்குது. டிவிலெலாம் காட்டுறாங்க, சினிமாவில் வர்றதெல்லாம் உண்மைதான். குடத்தை அடகு வைக்கிறது, அண்டாவை அடகு வைக்கிறது எல்லாமே இருக்குது. மதுரை பக்கத்துலலாம் நடக்கும். இது பொருள் பற்றாக்குறை ஏற்படும் போது நடப்பது, ஒற்றி வைக்கிறது. புரியுதா? அதாவது விற்கிற அளவுக்கு பற்றாக்குறை வரல, டெம்பரரியா ஒரு ரெமடி வந்து ஒற்றி வைக்கிறது. அவசர தேவைக்காக சார் கிராமங்களில் அண்டா குண்டாவை அடகு வச்சு படிக்க வச்சேன் அப்படி சொல்றாங்களா? அது இதிலிருந்து தான் வருது. இந்த இரண்டும், விற்றலும் ஒற்றி வைத்தலும், வேண்டுதல் வேண்டாமை இல்லாத சிவனுக்கு அவசியம் இல்லை. வேண்டுதல் வேண்டாமை இல்லாத சிவனுக்கு அவசியம் இல்லை. நம்மளை விற்கிறதுனாலேயோ நம்ம அடகு வைக்கிறதுனாலேயும் சிவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. அடுத்தது ஆண்டுகள். ஆண்டுகள் ஏற்கனவே ஆண்டுகள் இப்பதான் சொல்றார். ஆண்டுகள்ங்கிறது பயன்படுத்துதல்ங்கிற பொருள்ல வரும். மன்னன் மக்களை ஆளும்போது அதனால் நன்மை மன்னனுக்கும் மக்களுக்கும். இறைவன் ஆன்மாக்களை ஆளும்போது நன்மை யாருக்கு மட்டும்தான்? ஆன்மாக்கு மட்டும்தான். ஆமா, இறைவன் ஆன்மாக்களை ஆளும்போது நன்மை ஆன்மாக்களுக்கு மட்டுமே. அதாவது உரைதான், ஆனா மற்ற உரைகள்ல இருந்து அது பிரிஞ்சு போயிடுது. மற்ற உரைகள் மாதிரி இல்லாம, உதாரணமா மருத்துவனே மருந்தாகிறான், ஒரு புதிய பார்வையா இருக்கிறதில்ல. இப்படி இந்த இடங்களெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அங்கே நஞ்சு அமுது சாப்பிட்ட இடம், நஞ்சு அமுதாக சாப்பிட்ட இடம், இப்படியெல்லாம் அந்த உரையில மற்ற உரைகள் வந்து பொருள் சொல்லுது. இவர் வந்து ஆய்வு பண்றார். நமக்கு நிறைய கிடைக்குது. இது அழகா இருக்கு பாருங்க. மன்னன் வந்து மக்களை ஆளுகின்ற போது அவனும் நல்லா இருக்கான், மக்களும் நல்லா இருக்காங்க.
ரெண்டு பேருக்காக தான் அது நடக்குது. அவனும் நல்லா இருக்கிறதுக்காக தான் அரசனாக இருக்கான், மக்களும் நல்லா இருக்கிறதுக்காக தான் அரசனாக இருக்கான். ஆனால் இறைவன் வந்து ஆன்மாக்களை ஆளும்போது யாருக்கு மட்டும்தான் நன்மை? அவனுக்கு நன்மை கிடையாது. அவனுக்கு அதனால ஒன்றும் ஆக வேண்டியது இல்லை. புரியுதா? அப்போ ஏன் மாணிக்கவாசகர் இப்படி சொன்னாருன்னா, இப்படி சொல்ல வேண்டியது ஆன்மாக்கள் கடமை. அப்படி சொல்லிட்டாங்கிறதுனால ஆன்மாக்களுக்கு ஆக வேண்டியது ஒன்றும், எந்த வகையிலும் ஆன்மாக்களுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாது. புரியுதா? நீங்களே 100 கோடி ரூபாயில் ஒரு கோயிலே இவங்களுக்கு கட்டிட்டாலும் ராஜராஜ சோழர் கோயில் கட்டலன்னா சிவபெருமான் இருக்க மாட்டாரா? அது கட்டினதால அவனுக்கு தான் பெருமை உண்டாகிய, சிவனுக்கு பெருமை கிடையாது. ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் இல்லாமல் கற்பனை பண்ணுங்க, உடனே கட்டு போகிறது இல்லை. புரியுதா? அதை விட்டுட்டு வேற ஒரு கோயிலும் நினைப்போம். அதை கட்டினதால யார் இருக்கிறா? ராஜராஜ சோழன் இருக்கா, அவ்வளோதான் வித்தியாசம். அந்த ராஜராஜ சோழனை கூட நம்ம பெரிய புராணத்தில் கொண்டு வரல. அது அன்றைக்கு அதோட இடர்பாடுகள் இருந்திருக்கலாம். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, மிகப்பெரிய செயலை செய்தவர்கள் கூட இறைவன் முன்னால் சாதாரணம். நான் வந்து கந்தக்கோட்டம் முருகன் கோயில் சென்னைக்கு போயிருக்கிறேன். கந்தக்கோட்டம் முருகன் கோயிலை வந்து வெளியே கொண்டு வந்ததே வள்ளலார் தான், ஃபேமஸ் பண்ணது. அங்கே போனீங்கன்னா சரியாக இவ்வளவு உயரத்தில் வள்ளலார் சில சிமெண்ட்டில் செஞ்சு ஒரு மூலையில் வச்சுக்கிறாங்க. வீடுகளில் பொம்மை வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். பூஜை அபிஷேகம் ஆராதனை ஒன்றும் கிடையாது. கோயிலில் ஈசான மூலையில் ஒரு இடத்துல உயரமாக சிமெண்ட்டில் செஞ்சு வள்ளலார் சிலை இருக்குது, அவ்வளோதான். வள்ளலாருக்கு அவ்வளோதான் அங்கீகாரம். புரியுதா? அதனால் இறைவன்கிட்ட போய் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் நான் எண்ணி ஊற்றிக்கிடுது அடவிட்டு சொல்கிறது எதுக்குன்னா, ஆன்மா வந்து நான் அடிமையாகிட்டேங்கிறதுக்கான அடையாளம் தவிர வேறு அடையாளம் கிடையாது. இப்படி நம்ம சொன்ன உடனேயே இறைவன் வந்து இப்போ நம்மகிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு கஷ்டப்பட்ட ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து என்ன வேலை சொன்னாலும் செய்யணும் சார், நம்ம உடனடியாக ஃபோன் நம்பர் வாங்கிடுவோம். ஏன்னா நிறைய பயிலும் சம்பளம் கேட்கணும் பரவாயில்லன்னு வாங்கிடுவோம். இறைவனுடைய யாரை பயன்படுத்திட்டாரு? யாரை பயன்படுத்துறதுக்காக நம்ம காத்து கிடக்கலாம். அதான் ஒரே ஆசிரியர் சொல்றாரு, சிவபெருமான் அருள் வடிவமானவன் அடிமை கொள்வதே அவனுடைய நோக்கம். புரியுதா? ஆன்மாக்களை விட்டுக்கிறதுனாலையோ, ஆன்மாக்களை அடகு வைக்கிறதுனாலையோ, ஆன்மாக்களை ஆளுவதனாலேயோ சிவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, கிடையாது. ஆன்மா இப்படி சொல்லுதுன்னா என்ன அர்த்தம்? அடிமையாக தயாராகுதுன்னு அர்த்தம். அடிமையாகுவதற்கான அடையாளம். இதை பயன்படுத்தி அவர் அடிமையாக்கிடுவாரே தவிர, இப்படியே பேசாத இதில் ஒரு கையெழுத்தை போடு, நான் வந்து சிவபெருமான் என்னை விற்றுக்கொள்ளலாம், வச்சு அடை வைத்துக் கொள்ளலாம், கையெழுத்தை போடு உள்ளே வாங்குவீங்க, அப்படி வந்து டாக்குமெண்ட் செய்யறது இல்லை, தயார் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஆன்மா அடிமையாக தயாராக இருக்குது என்பதற்கு ஒரு அடையாளம். இதை ஆன்மா சொல்லலைன்னா என்ன அடையாளம்? ஆமா, இந்த 3ல பற்று வச்சிருக்கு. எது? அந்த பொருள் இந்த எல்லாமே என்னுடையது, அகப்பற்று புறப்பற்றுல ஆன்மா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த டயலாக்கினுடைய பொருள் என்னன்னா, எனக்கு அகப்பற்றும் இல்லை, நான் என்ற எண்ணமும் இல்லை, எனது என்ற எண்ணமும் இல்லை. புரியுதா? நான் என்ற எண்ணமும் இல்லை, எனது என்ற எண்ணமும் இல்லை. அதுதான் சுந்தரம் விற்றுக்கொள்வி ஒற்றியல்லே விரும்பி ஆட்பட்டேன். பார்த்தீங்களா? நானாதான் விரும்பி ஆட்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அதாவது விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லே விரும்பி ஆட்பட்டேன். இப்போ இறைவன் வந்து ஓலை எடுத்துட்டு வந்து சுந்தரரை தடுத்தாண்டாருன்னு சொல்றோம். அப்போ இவர் தானே கேட்டு வந்தாரு, மேலிருந்து வரும்போது இவர் தானே என்ன சொல்றாரு, நீங்க ஆட்படணும்னு இவர் விண்ணப்பம் வச்சதுனாலதான் வர்றாரு. இல்லைன்னா சுந்தரர் மாதிரி எத்தனை சுந்தரரை அவர் ரெடி பண்ண முடியும்? இவர் சொன்னதுனால வந்தார். புரியுதா? அதனாலதான் சொல்றாரு விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லை. ஒற்றியல்லைன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விற்றுக்கொள்வீர், ஒற்றினா திருப்பிக்கிடலாம். சுந்தரர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட அடகு வச்சிருந்தேன்னா நான் அடகு திருப்பிட்டு வேற ஊருக்கு போயிடுவேன், வேற சாமியை தேடி போயிடுவேன், நான் உங்ககிட்ட இங்கே வித்துட்டேன் அப்படிங்கிறாரு. புரியுதா? அதை விற்றுக்கொள்ளி ஒற்றியல்லை, நான் உங்ககிட்ட ஒற்றி வைக்கல, நான் இங்கே உங்ககிட்ட மொத்தமாக கொடுத்துட்டேன். நான் என்ன உங்ககிட்ட அடகு வச்சிருந்தேன்னா நான் அடகு திருப்பிட்டு வேற சாமியை பார்க்குறேன் அப்படின்னு போயிடுவேன், நான் உங்ககிட்ட அடகு வைக்கல, ஒற்றி அல்லேன் அப்படின்னு சொல்கிறேன். விரும்பி ஆட்பட்டேன். அதுலேயுமே 3 கான்செப்ட் இருக்குது. என்னது? ஆண்டுகள், விற்றுக்கொள், ஒற்றி, 3மே அங்கேயும் இருக்குது. இந்த வரியை நீங்கள் இதில் மேட்ச் பண்ணி சுந்தரரோட பொருத்தி இப்படி ஏன் சொல்கிறாங்கன்னா, இது ஒரு பிரபலமான டயலாக் கிடையாது. இது வந்து என்னதுன்னா, எனக்கு அகப்பற்றும் இல்லை, புறப்பற்றும் இல்லை, எனக்கு என்று எந்த சிந்தனையும் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு என்று எந்த சிந்தனையும் எனக்கு இல்லை. பழைய படங்கள்ல வரும், தங்கள் சித்தம் எங்கள் பாக்கியம்னு அர்த்தம். புரியுதா? எங்கள் பாக்கியம் என்று அர்த்தம். சிவபெருமான் குருவாக வந்தபோது
சிவபெருமான் குருவாக வந்தபோது உபதேசித்து ஆட்கொண்டார். அப்போது மாணிக்கவாசகர் உடல் பொருள் ஆவி மூன்றையும் இறைவனிடம் கொடுத்து விட்டார். மூன்றையும் இறைவனிடத்தில் கொடுத்து விட்டார். இவ்வாறு இறைவனிடம் சொல்வதன் மூலம் உரிமை உடையவன் நீ, எனக்கு உரிமை இல்லை, அதுதான் விஷயம். உரிமை உடையவன் நீ, எனக்கு உரிமை இல்லை. அந்த எண்ணி நல்லான்னு ஒரு வார்த்தை இருக்குதா, முதல் வரியிலே இருக்குது. எண்ணி நல்லால் அந்த வார்த்தையை விளக்குறார். எண்ணி நல்லால், எண்ணி நல்லால் என்ற சொல்லுக்கு பின்னால இது உரைநடையா இருந்தா மாணிக்கவாசகர் இப்படி சொல்லியிருப்பாராம். எண்ணி நல்லால் என்ற சொல்லுக்கு சொல்லின் பின் பிரிது ஒன்றும் செய்ய உரிமை இல்லை, பிரிது ஒன்றும் செய்ய உரிமை இல்லை. அப்ப வெற்றுக்குள் ஒற்றியை ஆண்டுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு உரிமை இல்லை. நான் வேணா இந்த 3 டயலாக் பேசலாம். என்னது? ஆட்கொள்ளுங்க, ஆட்கொள்ளுங்க, அடகுன்னு வச்சுருங்க. புரியுதா? எனக்கு பிரிது ஒன்றும் செய்ய உரிமை இல்லை. உரிமை இல்லைங்கிறது தான் விஷயம். அடிமை. ஆமா, உரிமை இல்லைங்கும் போது அடிமை. அடிமைங்கும் போது என்ன பற்றி இல்லை? அகப்பற்று பற்றி இல்லை. புரியுதா? அதான் உரிமை இல்லை என்ற சொல் அவாய் நிலையால் வருவிக்கப்பட்டது. பண்டிதமணி சொல்றாரு, நம்ம வசதிக்கு ஒரு வரியை நம்ம உருவாக்கிக்கிடலாம். பிரிது ஒன்றும் செய்ய உரிமை இல்லை அப்படின்னு சொல்லுங்க, இல்லைன்னா புரியாதுங்கிற. வருவிக்கப்பட்டது. அடுத்து விருந்தினங்கிற வார்த்தையை எடுத்து ஆராய்ச்சி பண்ண. விருந்தினன் மெய்யன்பர்களுக்கு முன்னால் மெய்யன்பர்கள் திருப்பெருந்துறையில் மாணிக்கவாசகரின் கண் முன்னால் மாணிக்கவாசகர் காணும்படி இறைவனோடு கலந்தனர். இன்பம் அடைந்தனர். தனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. என்பதால் தாம் இந்த சாதகத்தில் பின்தங்கியதாக கருதினார். பின்தங்கிறது ஸ்கூல்ல பின்தங்கிற மாணவருக்கு என்ன பேரு? ஸ்லோ லேர்னர். மாணிக்கவாசகர் இதை விட நான் ஒரு ஸ்லோ லேர்னர் அப்படிங்கிறார். பின்தங்கியதாக கருதினார். அதனால் விருந்தினன் என்றார். விருந்தினா புதியவன் அர்த்தம். விருந்தினா புதியவன். ஆனந்த சாதனத்தில் பின்தங்கியதாக கருதினார். அதனால விருந்தினன் என்றார். தமிழ் இலக்கியத்தில், தமிழ் இலக்கணத்தில் விருந்தே தானே புதியதன் ஏற்றே அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. விருந்தே தானே புதியதன் ஏற்றே அப்படின்னு தமிழில் ஒரு தொடர் இருக்கு. விருந்துங்கிறதுக்கு இலக்கணம் சொல்றாங்க. விருந்துனா என்னது? விருந்தே தானே புதியதன் ஏற்றே. புதியதன் மேற்றே. அதாவது விருந்து என்ற சொல்லுக்கு இன்னொரு மாற்று சொல் வந்து வம்பு. வம்புங்கிறதும் விருந்துங்கிறதுக்கு மாற்று சொல். என்னப்பா புதுசாக வம்பு பண்ணுற அப்படிம்பாங்க. ஒரு நாள் இல்லாத மாதிரி புதுசாக வம்பு பண்ணுற அப்படிம்பாங்க. அதுக்கு தமிழ் இலக்கியத்தில் எந்த இடம்னா, அதாவது அந்த காலத்தில் வந்து பொருளீட்ட போகிறவங்க வந்து மழை காலத்தில் வர்றேன்னு தான் சொல்லிட்டு போவாங்க. அந்த காலத்தில் கடிகாரம் கிடையாது, மணல் கடிகாரம் தான். அந்த காலத்தில் தமிழர்கள் என்ன செய்வாங்கன்னா, அடுப்பு கறி எடுத்து என்ன செய்வாங்க, சுவரில் கோடு போடுவாங்க. அவர் போய் ஒரு நாள் ஆகிருக்குது, 2 நாள் ஆகிருக்குது. கிரிக்கெட் ஸ்கோர் போடுற மாதிரி அதை நம்பக்கூடாது, எண்ணிடுவாங்க. எத்தனை கோடு வந்திருக்கோ அத்தனை நாள் ஆகிருக்குது.
அப்போ வந்து என்ன சொல்லிட்டு போவான்னு சொன்னால், எனது மழை வந்த பிறகு வர்றேன். அப்போ மழைக்காலம் வந்த உடனே என்ன செஞ்சிருவாங்க, எதிர்பார்ப்பாங்க. இந்த பொருள்கிட்ட போனவங்களே எல்லாம் ஊருக்கு வருவார்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த காலத்தில் கடிதம் கிடையாது, போன கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ வந்து இந்த அன்சீசன் ரெயின் வந்துடும் சில நேரங்களில். அப்போ இவங்க அந்த ரெயினுக்கு மகிழ்ச்சி அடைந்து பீர்க்கஞ்செடி பூத்துரும். பீர்க்கஞ்செடி பூத்தா ரெயின் சீசன் அர்த்தம். உடனே இவங்க என்ன செய்வாங்க, எல்லாரும் வந்து பொருளிட்ட போனவங்க வர்றாங்கன்னு அவங்களுக்கு சொல்லி சந்தோஷப்படும். அப்போ வந்து புலவர்கள் வந்து இது வம்ப மாறி வம்பனா புது மழை, இது அன்சீசன் மழை, இது வந்து என்ன வரல, மழைக்காலம் வரல, இது வம்ப மாறி அன்சீசன் மழை அப்படி சொல்லுவாங்க. இந்த வம்புங்கிறது தமிழ்ல என்ன பொருள்ல வரும், புதியங்கிற பொருள்ல வரும். புரியுதா? மெய்யன்பர்கள் கண்முன்னு அருளில் கலந்து இன்புற்றனர், தனக்கு அந்த பேரு கிடைக்கவில்லை, இது தான் பின்தங்கியதாக பிற்பட்டதாக கருதினார், அதனால விருந்தினான் அப்படின்னு சொன்னார். புரியுதா? நான் இதே தான் உங்களுக்கு அன்றைக்கு திருவம்பாவையில் கூட எடுத்து கொடுத்தேன் தெரியுமா? 3வது மந்திரத்துல பல அடியா புத்தடியோ, நாங்கெல்லாம் புத்தடியோ, நீங்களாம் என்ன அடியா பல அடியா. அந்த பண்டிதமணி முன்னுரை படிச்சீங்கன்னா தெரியும். அதில் எத்தனை வயசுக்காரங்க எழுப்பப்பட்டாங்க, முதல்ல வரவங்களுக்கு வயசு எத்தனை, கடைசி வரவங்களுக்கு வயசு எத்தனை, அந்த கடைசியில் யார் வீட்டுக்கு போகணும், அது போகணும், சூரிய உதயம் வரணும், பெரிய நீண்ட நெடிய முன்னுரை இருக்குது. பண்டிதமணி முன்னுரை திருவம்பாவைக்கு தனியாக அந்த முன்னுரையில் இந்த கான்செப்ட்லாம் வரும். புரியுதா? முடிஞ்ச சின்ன குழந்தைய எப்போ எடுக்கணும், கடைசியில் எடுக்கணும். அந்த அந்த நீராடுதலில் வந்து சூரிய உதயம் பற்றி அதிகமாக பேச ஆரம்பித்த பிறகு அந்த எடுப்புறதில் வந்து நிறுத்தப்பட்டோம். நீங்கள் திருவம்பாவை பார்த்தீங்கன்னா அந்த எடுப்புற செயலை செஞ்சிடும், முடிவுக்கு வந்துடும் சூரிய உதயம் பற்றி அதிகமாக பேச ஆரம்பிக்கும் போது. அப்போது அது இதில் வந்து ஆனந்தமாலையிலிருந்து ஒரு பிரமாணம் கொடுக்குறார். பன்னாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியார், பன்னாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியார், பன்னாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியார். அதாவது ஒரு செயலில் நாம் ரீச் ஆக முடியலன்னா நிறைய காரணம் சொல்கிறோம். அதில் ஒரு காரணம், இந்த விஷயத்தில் நான் புதுசு, எனக்கு வந்து இந்த டெக்னாலஜி வந்து எனக்கு தெரியாது, அதனால இந்த டெக்னிக்கை வந்து என்னால் சரியாக எந்த வார்த்தையை டக்கு தூக்கி போட்டுருவோம், புதுசு தானே இப்படி தான் இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். மாணிக்க வாசகர் தன்னை யாருக்கிட்டாரு, புதியவன் அப்படிங்கிறார். உண்மையில் யார் தான் பழையவர், திருமுறைக்கு அவர் தான் காரைக்காலமையார், காரைக்காலமையார், இவர் திருமூலர், இவங்க தான் ஆதி திருமுறை தமிழர்கள். இவங்க தான் 3 பேர் தான் மெயினா. இன்னொன்று வந்து யாருன்னா திருமுருகாற்றுப்படை. இப்படிதான் நமக்கு பழைய நூல் யாரெல்லாம், காரைக்காலமையார், திருமூலர், திருமுருகர் நக்கீரர், மாணிக்கவாசகர், இதுதான் பழைய ஆட்கள். இவரே தன்னை இருக்கிறாரு விருந்தினன் அப்படின்னு. மறைமலையடிகள் இவருடைய காலம் 3ஆம் நூற்றாண்டுங்கிறாரு. இவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு சொல்கிறவங்க இருக்கிறாங்க, 12ஆம் நூற்றாண்டு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அது தனியாக ஆராய்ச்சியாக என்ன செய்கிறது நடந்துட்டு இருக்குது, என்ன முடிவாகலை. புரியுதா? அதனால் பன்னார் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியருடன் கூடாது என்று சொல்கிறாரு. அதாவது அருளில் கலந்தவர்கள் பல அடியார், அவர்கள் பேரின்பம் பெற்றனர், அதாவது வீடு வேறு அடைந்தனர், அவர்கள் தவம் நிறைவடைந்தது. நான் விருந்தினன், என்னுடைய தவம் தொடர்ச்சி உடையதாக இருக்கிறது. நிறைவு பெற்றதாங்க. ஆமாம், அவங்களுக்கு தான் வீடு வேறு பேரும் நிறைவு பெற்றது. என்னுடைய தவம், நான் விருந்தினன், என்னுடைய தவம் தொடர்ச்சி உடையதாக இருக்கிறது. புரியுதா? என்னுடைய தவம் தொடர்ச்சி உடையதாக இருக்கிறது. அதனால கடைசி வார்த்தைக்கு வந்துடணும், விட்டெழுதி கண்டார். மாணிக்க வாசகரை வந்து இறைவன் விட்டுட்டு, ஏன் சாமி விட்டுட்டீங்க, இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த வேலையை முடிக்கணும்னு வச்சுருந்தேன், வேலை முடிஞ்சு நிறைய பேர் புறப்பட்டாச்சு, நீங்கள் ஒரு ஆள் தான் புது ஆள், ஒரு ஆளுக்காக உட்காந்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க அப்படி சொல்கிறார். புரியுதா? இப்போ ஒரு கோச் இருக்கிறாரு, இந்த கோச்சை வச்சு வந்து இத்தனை பேருக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, மேக்ஸிமம் 40 பேருக்கு அவர் ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு வச்சுருங்களேன். 45 பேர் வந்துட்டு என்ன செய்வாங்க, அந்த 5 பேரை வந்து விலைக்கு அவங்க கிடைக்கிறது. எங்கள் டிபார்ட்மெண்ட்லாம் சாருக்கு தெரியும், எங்கள் டிபார்ட்மெண்ட்லாம் அதிகமாக வந்துட்டு வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க. 40 பேர் தான் மணி அலாட்மெண்ட் ஆகிருக்கு சார், மற்றவங்க வீட்டுக்கு போகணும்னு திருப்பி விட்டுருவாங்க. அப்போ இந்த மீதி 5 பேர் என்ன பண்ணுறது,
ஆக்சுவலாக இந்த கடைசி அஞ்சில் வந்ததே புது ஆளாக தான் இருப்பான். கடைசி அஞ்சில் அவங்களை வச்சு கடைசி வரைக்கும் கொண்டு வந்துடுவான். கடைசியில் நீங்களாம் புது ஆள் பிறகு போங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் மாணிக்க வாசகத்தை இறைவன் இப்படி ஒரு காரணம் சொல்லிவாருன்னு அவருக்கு ஒரு பயம். என்ன பயம்? அதாவது மாணிக்க வாசகர் அவங்கெல்லாம் எல்லாம் பழைய ஆட்கள், பன்னாள் நம்மை பணிந்து ஏற்றினாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் வீடு பேர் கொடுத்து இந்த ப்ராசஸ் செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு நீங்க வந்து புது ஆளு உங்களுடைய தவம் தொடர்ச்சியா இருக்குது பார்க்கலாம், நான் போயிட்டு பிறகு வாரன்னு என்ன செய்யறாதீங்க அப்படின்னாதீங்க. அதான் அந்த கடைசி இந்த வார்த்தை இந்த இடத்துல கொண்டு வச்சார், விட்டுடுதி கண்டாய். இதை காரணமா வச்சு என்ன செய்யறாத விட்டுட்டு போயிடாத. அதாவது அது நாம என்ன கற்றுக்கிட்டோம் தெரியுமா? நீங்க இறைவனுக்கு முன்னால போய் நீங்க விற்கனாலும் வச்சுடுங்க, ஒற்றி வைக்கணும் வச்சுடுங்க, அடகு வைக்கணும் வச்சுடுங்க அப்படி சொல்லிட்டதுனால நம்ம பெரிய அடியார் கிடையாது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் பாருங்க எப்படி வருது. அதுக்கு பிறகு இதை தவிர நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுக்கு ஒரு சாமிகிட்ட என்ன சொல்லணும்? அதுக்கு பிறகு மாணிக்க வாசகர் சொல்றதா இருந்தா நான் புது ஆளு. அதுக்கு பிறகு என்ன சொல்லணும்னா ஏற்கனவே பெரிய ஆட்கள் என்னை விட பெரிய ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்றதே ஒரு பக்குவம். அதாவது தன்னை விருந்தினு சொன்னா மற்றவங்க யாரு? அப்ப பல அடியான ஒருத்தரை ஏற்றுக்கிறதே பெரிய பக்குவம். ஒரு அரசியல்வாதி இவர் எனக்கு சீனியர்னு சொல்றாங்களே அது அதே ஒரு பெரிய பக்குவம் தான். இவர் எனக்கு சீனியர்னு அவ்வளோ ஈஸியாக அரசியல்வாதி சொல்றாருன்னா அதே ஒரு பக்குவம் தான். புரியுதா? அப்போ தன்னை விட பெரியவங்க இருக்கிறாங்க, பல அடியார்கள் இருக்கிறாங்க என்று சொல்லுவது அது ஒரு பக்குவம். அந்த பக்குவத்துக்கு அடுத்து வரணும். அந்த பக்குவத்துக்கு வந்த பிறகு இறைவன் என்னுடைய தவம் என்ன செய்யணும்னு சொல்றாரு. என்னுடைய தவம் ஆன்கோயிங்ல இருக்குது அப்படின்னு சொல்லணும். நம்ம என்ன சொல்றோம்? நீங்க சொல்ற எல்லாமே செய்து முடிச்சாச்சு, எல்லாமே செய்து முடிச்சாச்சு, இப்போ கடைசியில் நீங்கள் தான் வந்து கையெழுத்து போடணும், எல்லாம் பையெல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கோம். அவர்கிட்ட இந்த டைலாக்னா இதெல்லாம் சொல்லி கடைசியாக ஒரு கடைசி டைலாக் இறைவன்கிட்ட நீத்திருவனத்தின்படி கைவிட்டுறாதீங்கிறது தான் இறைவன் புரியுதா என்று சொல்லுகிறார். அதாவது மாணிக்க வாசகர் வந்து இறைவனுடைய திட்டத்துக்கு ஒரு பெரிய கருவி. இறைவனுடைய சைவம் என்ற அந்த கட்டணத்துக்கு மாணிக்க வாசகர் பெரிய தூண். அவரே கையை கட்டிட்டு ஆடுறாரு, கைவிட்டுறாதீங்க. நினைச்சு பாருங்க, சைவத்துக்கு அவர் ஒரு பெரிய தூண். அவர் இல்லைன்னா இந்த கட்டடத்தை அடிக்க முடியாது. இந்த கட்டடத்துல 4 தூண்ல இவர் ஒரு தூண். சைவ சமய குறவர் 4 பேர்ல ஒரு தூண் என்ன சொல்லுது? அந்த தூணே எழுதுது என்னைய கைவிட்டுறாதீங்க அப்படின்னா அப்போ நம்ம சிவனடியார்கள் நம்மெல்லாம் எம்மாத்திரம் அப்படி நினைச்சு பாருங்க. அதுதான் இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த மந்திரத்துல. பிரபஞ்ச வைராக்கியம், இதுல எங்க பிரபஞ்ச வைராக்கியம் இருக்குன்னு சொல்ற. பிரபஞ்ச வைராக்கியம் ஆண்டுகொள் என்றார், விற்றுக்கொள் என்றார், ஒற்றி வை என்றார், தனுகரண புவன போகங்களில் பற்று விட்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். தனுகரண புவன போகங்களில் வெறுத்துங்கிறார் அவர் பண்டிதமணி. தனுகரண புவன போகங்களில் பற்று விட்டார். அதைத்தான் அவங்களுக்கு அந்த உரையிலேயே இல்லை. அகப்பற்று புறப்பற்றுன்னு சொன்னேன். அகப்பற்றுனா என்னது? நான் என்று சொல்லுவது. புறப்பற்றுனா எனதுன்னு சொன்னேன். இதை நான் செய்தேன், நான் கட்டேன், நான் அறிந்தேன் அப்படின்னு நான்ல இருந்து வர்றதெல்லாம் அகப்பற்று. புரியுதா? அடுத்தது என்ன வரும்? நான் வந்த பிறகு இது என்னுடைய கார், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய செல்போன் அப்படின்னு வரும்போது என்ன வந்துடும்? எனது. 2 தான் பிரச்சனை மனிதனுக்கு. என்னது? நான் வர்றது பிரச்சனை, எனது வர்றது பிரச்சனை. அதைத்தான் இதை வந்து தனுகரண போனங்களில் பற்று விட்டார். பற்று விட்டதுனாலதான் இறைவன்ட்ட கொடுத்துட்டாருல, நீங்களே வச்சுக்கிட்டதுன்னு எப்போ சொன்னாரு? இறைவன்ட்ட வந்து பற்று விட்டதுனாலதான் சொன்னாரு நீங்க விட்டுக்கிடலாம், அடகு வைக்கலாம் சொன்னது அப்படிதானே. இப்போ சும்மா சொல்லலையே. இப்போ இறைவன் திடீர்னு வந்து மாணிக்க வாசகரை யாம் உண்மை அடகு வைக்க போகிறோம், அதான் முதல்ல நீத்திருவண்ணப்பம் 18 அதுதானே சொன்னேன் அப்படிங்கிறாரு. புரியுதா? அது வெறும் டயலாக் கிடையாது, அது முக்கியம். பற்று விட்டாதான் அந்த டயலாக் எதாவது. நம்ம பாடுறது வந்து என்னது? வெறும் டயலாக். அவர் சொல்றது ஒரிஜினல் டயலாக். பற்று விட்டு சொல்றார். ஆமா, மனசுல இருந்து அவர் வெறுத்து சொல்றார். பற்று விட்டதால் இறைவனுடைய உடைமை என்று கூறுவதால் இது பிரபஞ்ச வைராக்கியம். இது நம்ம பிரபஞ்ச வைராக்கியம் தொடங்கும் போது பற்றுவிட விரும்புறது தான் இருந்தது. இப்ப வர வர என்ன வந்துச்சு? பற்று விடுதலே வந்துச்சு. பற்று விடுதலே வர ஆரம்பிச்சு. இறைவனுடைய உடைமை என்று கூறுவதால் உடைமைன்னு சொல்லிட்டதுனால இது பிரபஞ்ச வைராக்கியம். அதாவது பிரபஞ்சத்தில் பற்று விடுதல். நீங்க நீத்தல் விடப்ப நம்ம தொடங்கும் போது பற்று விட விரும்புறேன் பாரு. இப்ப வந்து ஏகதேசம் அது முதிர்ந்து பற்று விடுவதற்கான பிரமாணங்கள் வர ஆரம்பிச்சு.
இல்லை அடுத்த பதிவாக நம்ம பதியலாம். லைவ் பண்ணுறதுக்கு வந்துருச்சுங்கய்யா, பர்மிஷன் வந்துருச்சு. வந்துட்டா? ஆனால் வந்து இது ஃபோட்டோ போட முடியாதுங்க. நேராக உங்களை வச்சு பண்ணுறதுன்னா பண்ணலாம். ஆடியோ மட்டும் பண்ணுறதுக்கு பணம் கட்ட சொல்லி கேட்குறாங்க. வீடியோவோட பண்ணுறதுன்னா நம்ம இப்போ உங்களை எப்படி லைவாக வச்சு பண்ணலாம். அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. சரி, ஏதோ முக்கியமான நிகழ்ச்சிகளில் பயன்படுத்துவோம். சொல்லுங்க. 19 நிமிஷம் தான் வந்திருக்கு. என்னாச்சு? அதுக்கப்புறம் கட் ஆகிருக்குது. கட் ஆகிருக்கா? மாயப்பிறப்பிற்கும் இல்லை கால் வந்தால் கட் ஆகிற மாதிரி வச்சிருக்கேன். ஐ மீன் கால் வராது. இந்த திருவாசகோப்பினுடைய தொடர்ச்சி 19வது மந்திரம் பார்க்கணும். 18வது மந்திரத்தில் நீத்தல் விண்ணப்பம் 18 புதியவன் என்று கைவிட வேண்டாம் என்று விண்ணப்பித்தார். எனக்கு உரிமை இல்லை, நான் அடிமை, உனக்கே உரிமை, எனக்கு பற்றுகள் இல்லை, நான் புதியவன், கைவிடாதே. 19வது மந்திரத்தில் நான் புதியவனாக இருப்பதற்கு காரணம் வினை, என்னுடைய வினை. அந்த வினை என்ற காட்டை, காடு ஃபாரஸ்ட், அந்த வினை என்ற காட்டை உன்னுடைய திருவருள் என்ற நெருப்பு எரிக்கும். வினை என்ற காட்டை, வனத்தை உன்னுடைய திருவருள் என்ற தீ எரிக்கும். அந்த பேராற்றல் உனக்கே இருக்கிறது. என்னுடைய பிறவியை முழுவதும் நீக்குக. இந்த மந்திரத்தின் நாம் கொண்டுகுட்டு செய்து கொள்ளணும். உத்தரகோச மங்கைக்கு அரசே, அதிலிருந்து கடைசி வரைக்கும் எண் 1. என் வல்வினை காட்டை என்பது 2, மடங்க என்பது 3, நின் மன்னருள் தீக்கொழுவும் விடங்க எந்தன்னை விடுதி கண்டாய் என் பிறவியை வேரோடும் களைந்து ஆண்டுகள். அது வரைக்கும் எத்தனை? 4. அந்த கடைசி வரியில் ஒரு கொண்டுகூட்டுக்குள்ளே ஒரு மொழி மாற்று இருக்குது. கொடுங்கரி குன்றுங்கிறத எப்படி திருப்பிக் கொள்ளணும்? குன்று கொடுங்கரி என்று திருப்பிக் கொள்ளணும். கொண்டுகூட்டுக்குள்ளே ஒரு கொண்டுகூட்டு. இப்போ அந்த வரிசையிலேயே நம்ம பொருள் பார்க்கலாம். உத்தரகோச மங்கைக்கு அரசே, கொடுங்கரி குன்று என்ன சொல்லணும்? குன்று கொடுங்கரி, மலை போன்ற கொடிய கரி யானை, மலை போன்ற கொடிய யானையின் தோலை உரித்து இந்த அஞ்சுவித்தாய் வஞ்சி கொம்பினையே கூட திருப்பலாம். எப்படி திருப்பலாம்? வஞ்சி கொம்பினையே அஞ்சுவித்தாய், அம்மை அஞ்சும்படி செய்தாய். கொடி போன்ற அம்மை அஞ்சும்படியாக செய்தாய், பயப்பட செய்தாய். கொடிய அந்த கொடி போன்ற அம்மை அஞ்சும்படியாக செய்தாய். 2ஆம் நம்பர் என்னது? என் வல்வினை காட்டை, என் அடியேனாகிய அடியேனது வலிய
வினை, வினையாகிய காட்டை, வினைக்காட்டை, வினையாகிய காட்டை. மடங்க, மடங்க ஒடுங்கி அழிய, ஆற்றல் ஒடுங்கி அழிய. நின் மன்னருள், மண் நிலையான, அருள் தீ, அருளாகிய நெருப்பு, அருளாகிய தீ. கொழுவும், கொழுவும்னா எரிக்கும் அல்லது கொளுத்தும், கொளுத்தும். விடங்க, விடங்க என்பதற்கு நிறைய பொருள் கொடுத்துருப்பாங்க, புரியாது. வீரன்னு சொன்னால் போதும். ஆற்றல் உடையவன், விடங்க ஆற்றல் உடையவனே. என் தன்னை விடுதி கண்டாய், என்னை விட்டு விடாதே. என் பிறவியை, பிறவியைனா பிறப்பை, பிறப்பை வேறொடும், வேறொடும் என்றால் மூலத்தோடும். வேறென்றாலும் மூலம்னாலும் ஒரே பொருள் தான். வேறொடு, அதனால தான் சிறுபஞ்ச மூலம் படித்தோமில்ல. அப்போ வேறொடும்னா மூலத்தொடும். மூலத்தொடும்னா என்னது? அதனால தான் வினையை முதல்ல சொல்லியிருக்கிறாரு. பிறவி அழிக்கணும்னா வினையை அழிக்கணும் அப்படின்னு அர்த்தம். மூலத்தொடும். களைந்து, களைந்து என்றால் நீக்கி, ஒழித்து. ஆண்டுகள், என்னை அடிமை கொள்வாயாக. மந்திரத்தினுடைய மொத்த பொருளாக என்ன சொல்கிறாரு? உத்தரகோச மங்கையில் இருக்கிற இறைவனே, நீங்கள் கொடுமையான யானையினுடைய தோலை, மலை போன்ற கொடுமையான யானையின் தோலை உரிச்சிங்க. நீங்கள் தோலை உரிக்கும்போது வஞ்சிக்குடி மாதிரி இருக்கக்கூடிய யார் பயந்து போயிட்டா? அம்மை பயந்து போயிட்டாங்க. என்னுடைய வலிய வினையாகிய காட்டை, அதை சொன்ன உடனே ஏன் இதை சொல்கிறாருன்னா, உரையில் பின்னால் வரும். யானை தோலையே உரிச்சிங்க, என்னுடைய வினையை நீக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு அர்த்தம். இதுதான் நம்ம அந்த மந்திரத்துக்குள் வருகின்ற ஒரு கதை, மந்திரத்தில் வருகின்ற கான்செப்டில் அடாப்ட் ஆகிறது. இதுதான், இதைத்தான் நம்ம குறியீடுன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல யானைத்தோலை விரிச்சது ஏன் வருதுன்னா, அதையே செஞ்சீங்களாம், என்னுடைய வினையை நீக்கிறதுல என்ன வந்தது அப்படின்னு கேட்கணும். அப்படி நீங்கள் கேட்கலன்னா யானைத்தோலை விரிச்சது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். புரியுதா? அந்த கதை அதில் கொண்டு வந்தது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆமாம், என்னுடைய அடியேனிய வலிய வினையை, வினைங்கிறது ஒரு காடு. இது நமக்கு திருவருட்பயனில் 98வது மந்திரமாக இருக்குது. ஏன்ற வினை உடலோடு ஏகும், இடை ஏறு வினை தோன்றில் அருளே சுடும். ஏன்ற வினை உடலோடு ஏகும், இடை ஏறு வினை தோன்றில் அருளே சுடும். இந்த வரியை நம்ம கூட்டம் தான் இந்த வரியை பயன்படுத்துறது, வேறு எங்கேயுமே உரையிலெல்லாம் கிடையாது. இது கரெக்டாக அந்த சாத்திர மந்திரத்துக்கு பொருந்தும். ஏன்ற வினை உடலோடு ஏகும் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிராரத்த வினை உடம்பு போகும்போது போயிடும். இடை ஏறு வினை தோன்றில், யாருக்கு? ஜீவன் முக்தனுக்கு, எல்லாருக்கும் கிடையாது. ஜீவன் முக்தனுக்கு பிராரத்த வினை அவன் உடம்பு அழியும் போது அழிஞ்சு போயிடும். இடை ஏறு வினை தோன்றில் அப்படின்னா தோன்றாதுன்னு அர்த்தம். அவனுக்கு ஆகாமியும் கிடையாது. அப்படி ஆகாமியும் வந்தால் எனது அருளே சுடும், திருவருள் எரிச்சிரும் அப்படிங்கிறது அது கரெக்டாக இதில் பொருந்தும். இங்கே என் வல்வினை காடு, மாணிக்கவாசர் இருப்பாருங்க, எவ்வளோ வேணா செஞ்சீங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறாரு? அது ஒரு ஃபாரஸ்ட் அளவுக்கு இருக்குங்கிறாரு. அது என்ன காடு? சாதாரண காடு கிடையாது, முல்லை நில காடு கிடையாது. இது பெரிய 200 அடி 300 அடி உயரத்தில் மரங்கள் இருக்கிற காடு இருக்குதுல்ல, அமேசான் காடும்பாங்க. புரியுதா? நாங்கள் கல்லூரியில் படிக்கிற காலங்களில் அமேசான் காடுகளை மையமாக வச்சு நிறைய படங்கள் வரும். அப்போல்லாம் நாங்கள் பார்ப்போம். அந்த காடுக்குள்ளேயே படம் முடிஞ்சிடும். அதுதான் உலகத்தில் அதிகமாக ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிற இடம். உலகத்தின் இதயம் பாங்க எந்த காடு? அமேசான் காடு அளவுக்கு என்ன இருக்குதுங்கிறாரு வேணா. என் வல்வினை காடுங்கிறார் மாணிக்க வாசகரே. என்னுடைய வினை காடு அளவுக்கு இருக்குதுன்னா, நாம் வாசனை அளவுக்கு தான் நமக்கு வினை இருக்குது. இந்த பிறவியோடு நமக்கு பிறப்பு முடிஞ்சிடணும் அப்படின்னு நமக்கு ரிசல்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் மாணிக்க வாசகர்கிட்ட இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். அவர் செய்த வினையே காடு அளவுக்குன்னா, நம்ம செய்த வினைக்கு
அளவில்லாமல் போய் கிடக்குது. காட்டை மடங்க அது முற்றிலுமாக ஒடுங்கி அழியும்படியாக உன்னுடைய நிலையான அருள், புரியுதா? மண்ணருள்ங்கிறது ரொம்ப முக்கியம், நிலையான அருள். தீ கொழுவும், அந்த நெருப்பு வந்து கொளுத்திப்புடும் அப்படிங்கிற. கொளுத்திப்புடும் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு தேவாரம் நமக்கு ஞாபகம் வருது. அந்த பஞ்சாக்கர பதிகத்தில் ஒரு இடத்துல ஒரு தேவாரம் வருமே, அதாவது இல்லை, பஞ்சாக்கர பதிகத்தில் ஒரு தொடர் இருக்குது. கொஞ்சம் தீ இருந்தாலே மலை அளவுக்கு இருந்தாலும் எரிச்சிரும்னு ஒரு தொடர் இருக்குது. உண்ணிய புகிலவை ஒன்று பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை விண்ணுற அடிக்க விறகின் வெவ்வளல், விண்ணுற அடிக்க விறகின் வெவ்வளல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையா. அதே தான், அந்த கான்செப்ட் தான். இப்போ திரும்ப அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். விண்ணுற அடிக்கிய விறகின் ஒரு சென்டென்ஸ், வெவ்வளல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையா. அதே தான். வான அளவுக்கு விறகு அடுக்கி வச்சு நெருப்பு வச்சோம்னா இல்லாமல் போயிடுதில்ல, அதே மாதிரி தான் இங்கேயும். அதான் தீ கொளுத்துன்னா இதுதான், தான் கொழுவும் சொன்னது இதனால தான். நீ வீரனாக இருக்கிற, என்னை விட்டுறாத, என்னுடைய பிறவியை நீங்கள் வந்து வேரோடும் களைந்து என்பதற்கு பொருள் என்னென்னா, பிறவிக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா 3 மலங்கள். 3 மலங்களில் வந்து வினை நீங்கினா மாயை நீங்கிறோம், மாயை நீங்கினா எனது எல்லாமே. வினை நீக்கம் என்பது மாயை நீக்கம். வினையும் மாயும் நீங்குதுன்னா எந்த மலம் ஒடுங்குதுன்னு அர்த்தம்? ஆணவமலம் ஒடுங்குதுன்னு அர்த்தம். அதனால் அதுதான் வேரோடும்னு சொல்கிறது. வேரோடும் களைந்து. ஒரு மரம் வந்து வெட்ட வெட்ட தழையுதுன்னா ஒரு வேரில் தழையாது, ஆணிவேர் மூலமாக இருக்கும், பக்க வேர்கள்லாம் இருக்கும் நிறையா. இதில் ஆணிவேராக வந்து ஆணவமலம் இருக்குது, பக்க வேர்களாக வினை இருக்குது, மாயை இருக்குது. இதெல்லாம் மொத்தமாக வெட்டி விடுங்கிற. புரியுதா? இப்போ வேரோடும் களைந்து. இப்போது கிராமங்களில் உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் ஒரு தென்னை மரம் இருக்குதுன்னு வச்சுடுங்களேன், ஒரு 100 அடி தென்னை மரம் இருக்குது. அந்த தென்னை மரத்தை வந்து 5 அடி மரமாக மாற்ற முடியுமா? முடியும். என்ன செய்வாங்கன்னா, அதாவது அந்த தென்னை ஓலை தொடங்குற இடம் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 5 அடிக்கு கீழே ஒரு ரவுண்டாக கட் பண்ணுவாங்க, மரத்தை வெட்டுவாங்க, செதுக்குவாங்க. அதில் வந்து மணல் உமியெல்லாம் வச்சு, துணி இதெல்லாம் வச்சு, ஆக்கெல்லாம் வச்சு கட்டிடுவாங்க. அதில் வேறு இறங்கிடும். இப்போ கரும்பு இருக்குல்ல, கரும்பில் வந்து மணலில் முங்குற அளவுக்கு வேர் வரும். நீங்கள் அதையே ஒரு 4 அடிக்கு ஆழ வைங்க, 4 அடியிலே வேர் வரும். அதே மாதிரி தென்னை மரத்து அதுதான் அதுக்கு அடையாளம். அது தென்னை மரத்துலேருந்து எது இறைக்கிறோம்? வேர் இறைக்கிறோம். அது குறிப்பிட்ட டைம் இருக்குது. டைம் ஆனோடனே கீழே இறக்கிடுவாங்க. கீழே கட் பண்ணி கீழே இறக்கி எங்கே நட்டுக்கிடலாம்? கீழே நட்டுக்கிடலாம். அதெல்லாம் நடைமுறையில் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் வீட்டு முன்னால் இருக்கிற வேப்ப மரம் இருக்குதுல்ல, அதை வேற ஒரு இடத்துல கொண்டு நடணும், தழையணும். என்ன செய்யலாம் சொல்லுங்க பார்க்கலாம். அதை என்ன செய்யணும்? இந்த மரத்தை எப்படி எடுப்பாங்கன்னா, இதுக்கு ப்ராசஸ் என்னென்னா, ஒரு வேரை விட்டுட்டு எல்லா வேரையும் வெட்டிடுவாங்க. மற்ற இடங்கள்ல இருந்தெல்லாம் புது வேர் வரும். புது வேர் இருந்தோடனே பழைய வேரை வெட்டிட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க, தூக்கிட்டு போய் நட்டுருவாங்க. இப்போ நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ், திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆலமரத்தை எடுத்து கொண்டு வந்து நட்டு வச்சுருக்கிறான். ஆமாம், ஒரு வேரை விட்டுட்டு மற்ற எல்லா வேரையும் வெட்டிடுவாங்க. வெட்டின வேர்லேருந்து புது வேர் வரும், புது வேர் வரும். மரம் வந்து தழைய ஆரம்பிக்கும். மேலே இலையெல்லாம் வெட்டிடுவாங்க, எல்லாம் வெட்டிடுவாங்க. மரம் ஒரே ஒரு கிளை மட்டும் விட்டுட்டு எல்லா வேலையும் வெட்டிடுவாங்க. வெட்டின இடங்கள்லாம் தழைய மேலே ஒரு பக்கம் கிளை வந்துட்டுருக்கு, கீழே ஒரு பக்கம் வேர் வந்துட்டுருக்கும். புரியுதா? கடைசியில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வேர் இருந்தில்ல, அதை வெட்டின உடனே அப்படியே தூக்கிட்டு போய் எங்கே நினைக்கிறீங்களோ என்ன செஞ்சிடலாம், நட்டுக்கிடலாம். இப்போ நான் அந்த 2வது ப்ராசஸும் எங்கள் அப்பா பண்ணுறதை நான் பார்த்துருக்குறேன். முதல் ப்ராசஸ் வந்து நான் பார்த்துருக்குறேன், எங்கள் அப்பா செய்ததில்லை, பார்த்துருக்குறேன். அப்போ வேர்லேயே இவ்வளோ விஷயம் இருக்குது, உண்டா இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாரு, அப்போது வேரோடும் களைந்து அப்படின்னா 3 மலங்கள் வாசனை கூட இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். வேரோடுங்கிறதுக்கு இங்கே சித்தாந்த வார்த்தை என்னது? வாசனா மலம் கூட இல்லாமன்னு அர்த்தம். வாசனா மடம் கூட இல்லாமல். இப்போது ஒரு மன்னர் இனத்தை அழிக்கணும்னா என்ன செய்வாங்க? மன்னர் இனத்தை அழிக்கணும்னா குழந்தை கூட இருக்கக்கூடாது. அதுலேருந்து வந்தது தான் இந்த ஒரு படம், பிரம்மாண்டமாக ஒரு படம் ஓடிச்சுல. என்ன படம்? பாகுபலி. அதில் எது தப்பிக்குது? அந்த குழந்தை தப்பிக்கிறதுல தான் அந்த மன்னர் பரம்பரை திரும்ப வந்து ரீஃபார்ம் ஆகுது. புரியுதா? அதுதான் வேறு. அவன் அந்த எதிரி அந்த குழந்தைய வந்து தப்பிக்க விட்டதில் தான் அவனுடைய தோல்வி என்ன செய்யுது, வருகிறது. இது அது அந்த மன்னர் பரம்பரை, அந்த எம்பையர் வந்து ரீஃபார்ம் ஆகிறது எதில்? அந்த குழந்தையினுடைய இருப்பில். அதுதான் வேறு.
இதே மாதிரி தான் இந்த ஆன்மாவுக்கு வந்து 3 மலங்களில் வாசனை இருந்தாலே அது எதாக மாறிடும், வேறாக மாறிடும். அதை தான் வேரோடும் களைந்து ஆண்டுகள் அப்படிங்கிறார். என்ன ஆண்டுகள்? முதல்ல ஆண்டுகள்னு சொன்னது வேறு, இதுக்கு முந்தின மந்திரத்தில் ஆண்டுகள்னு சொன்னது என்னது? நீங்கள் ஆண்டுகள்னா ஆண்டுகிடுங்க. இங்கே அப்படி இல்லை, அது நான் டிமாண்டு. அங்கே புரியுதா? இங்கே வந்து இது டிமாண்டு. இங்கே டிமாண்டு வைக்கிறார். நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், ஒரு அட்டவணை. சாமிக்கிட்ட என்னுடைய நோயை நீக்கிறதுக்கு நானே மருந்து தர்றேன், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படிங்கிறார். புரியுதா? தன்னுடைய நோயை நீக்கிறதுக்கு இவரே ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன செய்கிறாரு, எழுதுகிறார். ப்ரிஸ்கிரிப்ஷன் இவரே எழுதுகிறார். ஒன்று என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல நம்முடைய வினையை நீங்கள் உங்களுடைய அருளை வச்சு என்ன செஞ்சுருங்க, எரிச்சிருங்க. என்னையை விட்டுறாதீங்க. என்னுடைய பிறவியை நீங்கள் என்ன செய்யுங்க, வேரோட நீக்கிறீங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன் யார் எழுதுகிறா? இவரே எழுதி மருந்து அங்கே தான் இருக்குது, அதான் பிரச்சனை. இல்லைன்னா மருந்து சாப்பிட்ருவார். நீங்கள் அந்த மருந்தை கொடுத்துருங்க என்று கேட்கக்கூடிய ஒரு அழகான மந்திரமாக இது இருக்குது என்று நாம் சொல்லி வழக்கமாக இப்படி தான் பார்ப்போம். அடுத்த மந்திரத்தை தொடங்குவோம், இந்த அளவில் நிறைவு செய்வோம். இப்போ இந்த 2 மந்திரங்களையும் இசைத்து நாம் நிறைவு செஞ்சிடலாம். திருச்சிற்றம்பலம். இருந்தென்னையாண்டுகுள் விற்றுக்குள் ஒற்றிவை எண்ணின் நல்லால் விருந்தினேனே விடிது கண்டாய் மிக்க நஞ்சமுதா அருந்தினனே மண்ணும் உத்தர கோசமங்கை கரசே மருந்தினே பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கே வருந்தினே பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கே மடங்க என் வல்வினை காட்டை நின் மன்னருள் தீக்கொழவும் விடங்க என் தன்னை விடுதி கண்டாய் என் பிறவி வேரோடும் களைந்தாண்டுகொள் உத்தர கோசமங்கை கரசே கொடும் கரை குன்றுரி தஞ்சுவித்தாய் வஞ்சி கொம்பினையே கொடும் கரை குன்றுரித்து அஞ்சுவித்தாய் வஞ்சி கொம்பினையே. திருச்சிற்றம்பலம். பேங்க் பாஸ்புக் வந்து அந்த